கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, இந்த விடுதலை நிகழ்ச்சியை ஆண்டவர் தானே அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த தொலைக்காட்சி ஊழியம் அமைத்து கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் 1 தீமோத்தேயு 2:4 வசனப்படி எல்லா மக்களும் இறைவார்த்தை உண்மையை அறிந்து மீட்பு பெற வேண்டும் என்று அவர் விரும்புவதனாலே அமைத்திருக்கிறார். எனவே அவர் அமைத்திருக்கிற இந்த நிலையை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். உம்மை ஒப்புக்கொடுக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுடைய சரீர பலவீனத்தை கூட ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் வாழ்வாக்கி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் தூய ஆவிலே கொடுக்கின்ற ஒரு அருமையான ஒரு கருத்து என்ன தெரியுங்களா? அவரை குறித்து தான், அவரை அறிந்து கொள்ளப்பட வேண்டும் குறித்தான். நல்லவரும் வல்லவரும், நல்லவரும் வல்லவரும் என்ற கருத்தை நாம் இந்த நாளிலே தூய ஆவியின் துணை கொண்டு விவிலிய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, நல்லவரும் வல்லவரும் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய உலக வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க பெரியவர்களாக இருக்கான்னு வச்சுக்கிட்டுங்களே, அவருடைய அப்பாவை பற்றி சொல்லுவாங்க. எங்கள் அப்பா இப்படிலாம் இருப்பார், காலையில் எழுவார், நேரமே எழுவார், உட்காந்து ஜெபம் பண்ணுவார், பைபிள் படிப்பார், ஜெயல் படிப்பார், ரொம்ப அன்பாக இருப்பார், கோயிலுக்கு தவறாமல் ஆலயத்துக்கு போயிடுவாங்க, சண்டேவில் அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார் என்றுக்கு. வீட்டில் எல்லோரும் உட்கார வச்சு வாங்க ஜெபம் பண்ணலான்னு சொல்லுவார். இப்படி அப்பாவை பற்றி சொல்லுகிற பொழுது கேட்குற மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? அப்பா நல்லவர்னு இல்லைங்களா? தெரியும். அப்பா பற்றி பிள்ளைங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இப்படித்தான், காலையில் எழுந்துவார், அப்படி ஜெபம் பண்ணுவார், நல்லா பாட்டு பாடுவார், நாங்கள்லாம் தப்புனா கூட சொல்லி அப்படி செய்யக்கூடாதுன்னு பைபிள் வார்த்தையை சொல்லி எங்களுக்கு அறிவுரை கொடுவார் என்று சொல்லுகிற பொழுது மற்ற கேட்கிறவர்களுக்கு அவர் அப்பா நல்லவர் என்பது தெரிய வரும் இல்லைங்களா? அப்பா நடக்கும். அதே மாதிரி பார்க்கணும்னு இருக்கேன். இது குடும்பத்தில் காரியங்கள். அதே மாதிரி ஒரு தொழில் வைப்போமே, தொழில் வைக்கிற பொழுது ஒரு தொழிலில் வேலை செய்கிற ஒரு மனிதன் அவர் முதலாளியை பற்றி உயர்த்தி பேசுகிறார். என் முதலாளி யாருக்கும் பாராபட்சம் பார்க்காதவர், எல்லார் மேலே அன்பாக இருப்பார், அவர்கிட்ட நல்ல இரக்க குணம் உண்டு, ஏதாவது கேட்டால் அவர் தருவார் இருக்கு. தப்பு பண்ணாக்க தனியாக கூப்பிட்டு கண்டிச்சிடுவார். அப்படிலாம் ஒரு முதலாளியை பற்றி வேலைக்காரர்கள் சொல்லுகிற பொழுது, தொழிலாளிகள் சொல்லுகிற பொழுது அந்த முதலாளி நல்லவர் என்று மக்கள் மத்தியிலே வெளிப்படும் இல்லைங்களா? மக்கள் மத்தியிலே அப்போ சொல்வதை குறித்து கேட்பதை குறித்து நாம் அவரை நினைவு பண்ணுகிறோம். நல்லவர் என்று, அன்பானவர் என்று, இரக்கமுள்ளவர் என்று நாம் கொண்டு வருகிறோம். இப்படி நாம் பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, தெய்வீக திருவிவிலியத்திலே நாம் படிக்கிற பொழுது
ஆண்டவராகிய கடவுளை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவராய் கடவுள் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர், எவ்வளவு பரிவுள்ளவர், எப்படியெல்லாம் அவர் காரியங்களை செய்திருக்கிறார் என்று அவரை குறித்து அறிந்து கொள்வது தான். பிரியமானவர்களே, நான் இதை நான் நிறைய சொல்லணும் இருக்கு. இன்றைக்கி நான் பார்க்கணாக்க இந்த பழைய இந்த காந்தியை பற்றி நான் இந்த எழுதியிருக்கிறாங்க. அவருடைய இப்படி தான் இல்லைங்களான் இருக்கு. காந்தியை பற்றி, நேரை பற்றி இருக்கு. ஒவ்வொரு தலைவர்களை பற்றி எழுதுகிற பொழுது அவர்களிடம் நாம் புனிதர்களை பற்றி பார்க்கிறோம். புனிதர்களை பற்றி பார்க்கும்போது இந்த புனிதர் இவ்வளவு இதாக இருந்தாரா அப்படி எல்லாம் நம்ம படிக்கிற பொழுது புனிதர் இப்படிலாம் இருந்திருக்கிறாரு, இப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கு, இவ்வளவு அன்போடு கூட இருந்திருக்கிறாரு அப்படிலாம் நாம் பார்க்குறோம். ஒவ்வொருவரை பற்றி நாம் அறியணும்னா அந்த புத்தகத்தை நாம் படிக்கிற பொழுது, அந்த பழைய நிலையில் படிக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் எப்படி நல்லவர்களாக இருந்தார்கள், எப்படி அவருடைய குணநலம் இருந்தது என்று நாம் பார்க்க முடியும். அதே போல் இந்த தெய்வீக திருவிழியத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அந்த இறைவசன வார்த்தைகளை நாம் கேட்கிற பொழுது ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. அறிந்து கொள்ள முடிகிறது ஒரு பக்கம் இருக்கும் என்றாலும் கூட, என் அன்பானவர்கள், இந்த பிள்ளைகள் சொன்னார்கள் அல்லவா, அந்த முதலாளியை பற்றி வேலைக்காக சொன்னார்களா, அதே போல் நாமளும் ஆண்டவருக்குள்ளாய் கடந்து போகிற பொழுது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும், சுவைக்க முடியும். இதை பற்றி நான் சொல்ல வேண்டுமென்றால் நிறைய விளைநிலையை சொல்ல முடியும். ஆனாலும் கூட நான் தெய்வீக திருவிழியத்தின் காரியங்களை கொண்டு வருகிறேன். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறாரு, திருப்பாடலில் 34:8 வசனம், திருப்பாடலில் 34:8 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அதில் அந்த திருப்பாடல் ஆசிரியர் எந்த அளவுக்கு சொல்லுகிறார் பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பாருங்கள், ஆண்டவர் எத்துணை இனியவர், எத்துணை இனியவர். வார்த்தை பாருங்க எப்படி சொல்லிக் கொடுக்கிறார். இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று. இன்னைக்கு லட்டு வைத்திருக்கிறார்கள், தேன் வைத்திருக்கிறார்கள், அந்த பல சுவையான பொருளை வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றும் எடுத்து நாம் சுவைக்கிற பொழுதுதான் அது எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியும், இல்லைங்களா? எப்படி இருக்கிறது என்று. இது காரமாக இருக்கிறது, இது ஸ்வீட்டாக இருக்கிறது, இது உப்பாக இருக்கிறது என்று ஒவ்வொரு குறித்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் சுவைக்கிற பொழுதுதான். திருப்பாடல் ஆசிரியர் மனம் சொல்லுகிறார், எத்துணை இனியவர் என்று, எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்க. அப்போ அவரை சுவைத்திருக்கிறார், அது அவரை சொன்ன என்று இருக்கான். இன்று நீங்களும் நானும் ஒவ்வொருவருமே ஆண்டுடைய வசன வார்த்தைகளை கேட்டு கடந்து வருகிற பொழுது உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு விசுவாசம் கடந்து வரணும். அந்த விசுவாசத்தினாலே ஆண்டவருக்குள்ளாய் நுழையணும். அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே சுவைக்கப்பட வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையிலே சுவைக்கப்பட வேண்டும். பாருங்க, அன்னைக்கு அதில் வார்த்தையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? அவரிடம் அடைக்கலம் புகுவோர். அவரிடம் அடைக்கலம். நாம் ஆண்டவரை பற்றியெல்லாம் படித்தோம் கேட்டோம், இன்னும்னாக்க மட்டுமில்லை, அவருக்குள்ளாக நுழையணும், அவருக்குள் வாழணும். அவருக்குள் கொடுக்கும்போது தான் அவரை அனுபவிக்க முடியும், அவரை அனுபவிக்க முடியும். ஆண்டவர் எத்துணை நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் அங்கே திருப்பாடல் சொல்லியிருக்கிறார், இல்லைங்களா? இதை நமக்கு இந்த நாளிலே கடந்து வரணும், கடந்து வரணும், கடந்து வரணும். நம்முடைய வாழ்விலே அதை அனுபவித்து கடந்து வரணும். அடைக்கலம் புகுவோருக்கு என்று நான் பார்த்தோம் அல்லவா, அடைக்கலம் புகுவோருக்கு என்று சொன்னேன், இல்லைங்களா? இந்த கருத்தை நான் கொஞ்சம் புன்னுட்டு அப்படி முன்னு கொண்டு போகிறேன் வசனத்தை இருக்கும். அதே திருப்பாடல் தான் நிறைய சொல்லியிருக்கிறார். அதை பற்றி நான் சொல்லணும். திருப்பாடல் தான் இருக்கு, திருப்பாடல் தான் இருக்கு. அந்த திருப்பாடலில் 31வது திருப்பாடலில் 19வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை உண்டு. 31ல் 19வது வார்த்தை சொல்லி படிச்சு பாருங்க. இன்னைக்கு
உமக்கு அஞ்சி நடப்போர்க்கு உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. எத்துணை பெரியது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. 2 பாயிண்ட். 2 கருத்தா சொல்லிக் கொடுக்கிற பார்த்த கணக்கும். உமக்கு அஞ்சு நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரியது. அண்ணா அக்கா என்ன சொல்லுது பாருங்க. உமக்கு அஞ்சு நடப்போருக்கு, அஞ்சு நடக்கிறவர் யாரு? அவர்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார். கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் அவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார் என்று நீதிமொழி புத்தகம் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அஞ்சு நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரியது. ஒரு கடவுளுக்கு பயந்து ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு ஆண்டு வைத்திருக்கிற நன்மை மிக பெரியதுன்னு பார்க்கிறோம். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு, உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்தனை பெரியதுன்னு. 2 அடைக்கலம் இருக்கும். நாம் அடைக்கலம் எப்படிப்படுகிறது? நீரே வழி, நீரே சத்தியம் இல்லைங்களா? உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. அப்படி அவருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு அவருக்குள்ளாக கடந்து, அவரிலே கடந்து, அவருடைய இயல்பிலே கடந்து செயல்படுகிற பொழுது மக்கள் மத்தியிலே மாநில முன்னிலையிலே நீர் செய்யும் நன்மைகள் எத்தனை பெரிதென்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கருத்துக்கள். அப்போதான் அங்கங்கே பார்க்கும் அது நல்லவர் என்று. இந்த 5 நடப்போருக்குன்னு சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, பிரைஸ்தலார் தூயான் உணர்த்துறாரு. 5 நடப்போருக்கு எத்தனை, அதாவது உமக்கு 5 நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்தனை பெரியதுன்னு பார்த்தோம் அல்லவா? ப்ளீஸ் திருப்பாடல் 128 நம்ம எடுத்து அதுக்கு முன்னாடி எடுத்து பார்க்கணும் இருக்கும். அதில் பார்த்தினாக்க கடவுளுக்கு 5 வாழ்கிறவர்களுக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கான்ட்டு அந்த தலைப்பே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை படிக்கும் போனாக்க ஒரு குடும்ப தலைவருக்கு இந்த தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதன் பயன்கள். பயன்கள் அந்த கருத்தை சொல்றாரு. அதில் பார்க்கிற பொழுது குடும்ப தலைவர் கடவுளுக்கு பயந்து நடந்தாக எப்படி, அவருடைய மனைவி எப்படி இருப்பார்கள், அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், அவருக்கு கடவுள் எப்படி இருந்தால் ஆசீர்வதித்திருப்பார்கள், எப்படி ஆசீர்வதிப்பார்கள் இல்லைங்களா? ஆசீர்வதிப்பார்கள். அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை அவர்கள் காண்பார்கள் என்று அந்த 6வது வசனம் சொல்லுவோம். 1 2 அப்படியே 6 பார்த்தனாக்க 6 வசனங்கள் அறிமுகம். அப்போது கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறவர்களுக்கு அவரை அனுபவிக்க முடியும், அவரை அனுபவிக்க முடியும், அவரை 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 இல்லைங்களா? சரி, அடுத்தது அடைக்கலம் புகுவோருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடைக்கலம் புகுவோருக்குன்னு சொல்லும்போது நான் இந்த பைபிளில் இருக்கிறது நிறைய கருத்துக்களை நான் சொல்ல முடியும், பார்க்க முடியும். அடைக்கலம் எடுக்கும் உதாரணத்துக்கு பார்க்குறோம். ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு பின்னாடி வந்தார். ஆபிரகாமை கடவுள் ஆசீர்வதித்து எப்படி உயர்த்தினார் இல்லைங்களா? ஒன்றுமில்லாதிருந்து எப்படி உயர்த்தினார் பார்க்கணும். அவருடைய மகன் ஈசாக், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யாக்கோப், அவருடைய பேரன் யாக்கோப் பார்த்துக்கிட்டு எப்படி ஆசீர்வதித்தார். மோசேவை கடவுள் எப்படி ஆசீர்வதித்தார். ஒவ்வொருவரையும் நான் பார்த்தனம் பண்ணால் நிறைய சொல்ல வேண்டும் என்று ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரித்தார். என் அன்பானவர்களே, ஆண்டவருக்குள் அடைக்கலம் புகிற சாதாரணமான நிலைகளில் தயவுசெய்து தூயாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, 2 அரசராகமும் நினைக்கிறேன். அதில் ஏசாயாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கூட 2 அரசராகமத்தில் 20ஆம் அதிகாரத்தை எடுங்க தயவுசெய்து. அந்த 20ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா மன்னனை அரசனை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. அந்த எசேக்கியா அரசன் எப்படி அந்த ஆண்டவருக்குள்ள அடைக்கலம் புகுந்தார்ன்றதை நான் கொஞ்சம் அடிக்கிறேன். நினைக்கிறேன் 20ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா மன்னன்
வயதாகி போச்சு. கடவுளுடைய இறைவாக்கினர் வந்து சொல்கிறார், உன்னுடைய சொத்து பத்து எல்லாம் எழுத வேண்டியெல்லாம், உயிர் கீழே எழுத வேண்டியெல்லாம் எழுதி ஒப்படைக்கலாம், அப்படி நீ அவுட் ஆக போகிற, சாக போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இருக்கு அந்த உடனே அந்த எசேக்கியா மன்னன் ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு அழுகிறாரு. இதுதான் அடைக்கலம், அவருக்குள் நுழையத்தான் அடைக்கலம். ஜெபத்திலே அவரோடு நுழையத்தான் இருக்கு. அந்த 3வது வசனத்தை படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது? எசேக்கியா ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் எப்படி திருமுன் முற்றிலும் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொண்டேன் என்பதையும் உமது பார்வையில் நேர்மையானதையே செய்தேன் என்பதையும் நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்து கதறி அழுதார். அவர் எல்லாருமே சொல்லிட்டு வர்றாரு, இருந்தாலும் அந்த கதறி அழுகிறார். அந்த கதறி அழுகிற பொழுது ஆண்டவருக்குள்ள நுழையிறாரு. உள்ளம் உடைந்து அவருக்குள்ள நுழையிறாரு. உதாரணத்துக்கு சொல்றேன், எசேக்கியா மன்னன் அடைக்கலம் புகுகிறார். அந்த அடைக்கலம் புகிற பொழுது அந்த 3வது வசனத்தை படிச்சிங்க தானே. இப்போ அதே அதிகாரத்தில் 3வது இந்த 20ஆம் அதிகாரத்தில் 3 படிச்சிங்க. அதிலே 6வது வசனத்தை நீ படித்து பாருங்க. அது என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் பதிலளிக்கிறார். எப்படி பதிலளிக்கிறார்னு பார்க்கணும். இருக்கு, உனது ஆயுளுக்கு இன்னும் 15 ஆண்டுகள் கூட்டுவேன், மேலும் உன்னையும் இந்நகரையும் அசிரிய மன்னனின் கையினின்று விடுவிப்பேன். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் இந்நகரை பாதுகாப்பேன் என்று சொல். உலகத்தில் நான் முன்ன பார்த்த மாதிரிவா, உம்மிடம் அடைக்கலம் புகுவர் மாநில முன்னிலையில் நீர் செய்யும் நன்மையை எத்தனை மிகுதின்னு படித்தோம் அல்லவா திருப்பாடல்ல. உதாரணம் இந்த எசேக்கியா மன்னன் இல்லைங்களா? எல்லாம் ஆச்சரியம். என் அன்பானவர்களே, இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நிகழ்வு இருக்கும் என்றால் நம்மை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரை அறிந்திருக்கிற, ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர் என்று அறிந்திருக்கிற நாம் அவருக்குள்ளா கடந்து போகலாம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதை நான் சொல்லுகிற பொழுது நான் இன்னொரு கருத்துக்குன்னு சொல்லிருக்கு. இந்த ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லுகிற பொழுது இந்த ஒன்று குறிப்பேடு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க, அரசராகமத்துக்கு அடுத்தது குறிப்பேடு வருகிறது. அந்த குறிப்பேடு நீங்கள் பார்ப்பீங்களான்னாக்க, 1 குறிப்பேடில் 16ஆம் அதிகாரம் அதில் அந்த 7வது வசனத்துலேருந்து அப்படியே கொண்டு வராங்க. அந்த 7வது வசனத்துடைய தலைப்பை நீ பார்ப்பனாக்க, 16ஆம் அதிகாரம் 1 குறிப்பேடில் 16ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் இருக்கு. அதில் தலைப்பு என்ன பண்ணுறாங்க? 7ஆம் வசனத்தில் இறை புகழ்ச்சி பாடல்னு சொல்லப்பட்டிருக்கு. இறை புகழ்ச்சி பாடல். இந்த பாடலை யார் பாடுறது தெரியுங்களா? தாவீது ராஜா பாடுகிறார். தாவீது அரசர் தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து அனுபவித்து அதை பாடுகிறார். ஏற்று பாடலாக பாடுகிறார். அந்த பாடல் நீ பார்த்தனாக்க, எல்லாரும் பைபிள் எடுத்து வச்சிருக்கிறீங்க. பிரைஸ் காட். எனக்கு இன்னும் புரியல. இன்னைக்கு நல்லா வைங்க. அந்த இறைப்புகழ்ச்சி பாடல் தலைப்பு போட்டிருக்கீங்களா? அந்த தலைப்பு கீழே என்னென்ன எங்கெங்கே போடப்பட்டிருக்கின்றது அது போட்டிருக்கீங்க. படித்து பாருங்கள் என்ன பண்ணிருக்கு. திருப்பாடலில் 105 1 15 வசனம் இல்லைங்களா? அடுத்தது திருப்பாடலில் 96 1 13 வசனம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க திருப்பாடலில் 1 இந்த திருப்பாடல் 106 1 47 40 போட்டிருக்கும். வசனத்தில் பாருங்கள், இந்த பருத்து அங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த என்ன அது அந்த திருப்பாடம் இந்த கொண்டு குறிப்பேடில் பார்த்தீங்க தானே. 1 பார்த்தீங்கன்னாக்க அந்த 34வது வார்த்தையை படிங்க. திருப்பாடம் 34 இந்த 16ஆம் அதிகாரம் 1 குறிப்பேடில் 16ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை படிக்க பாருங்க. அது என்ன சொல்லுகிறது? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. இல்ல, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்னென்றும் உள்ளது என்று பார்க்கிற பொழுது தொடக்க காலத்தில் இருந்து
இந்நாள் வரை இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரப்போகிறோம் அவரல்லவா? என்னென்றும் என்னென்றும் அவருடைய இரக்க பெருக்கம், அவருடைய பேரன்பு இருக்குது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்து நான் பார்க்கணும். என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், விவிலியத்தை படிக்க படிக்க, இறைவசன வார்த்தைகளை படிக்க 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 ஆண்டவருடைய வல்லபெரும் காரியங்களையும் நன்மையான காரியங்களையும் அவருடைய நன்மையான காரியங்களையும் அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொள்வதால் அவரிடம் வடக்கிடம் புகுந்து அவரை அனுபவிக்க முடியும். அறிந்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். இது மிக முக்கியமான ஒரு கருத்து. அதனால தான் அவர் சொல்கிறேன், அவர் அந்த திருப்பலாசி எந்த அளவுக்கு சொல்லிருக்கிறார் பார்த்துன்னு அவங்க சொன்னப்பட்ட 100 அந்த இறைப்பாதல் கொண்டிருக்கும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவர் இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம் என்னென்றும் உண்டு உள்ளதுன்னு. என் அன்பானவர்களே, இந்த அவர் திருப்பாடலுக்கு அவர் சொன்னார் இல்லைங்களா, இந்த திருப்பாடலில் சொன்னது என்ன இருக்கும், அந்த 106வது திருப்பாடலில் 106வது திருப்பாடலில் முதல் வசனத்தை படித்து பாருங்கள். இந்த நான் சொன்னதில் அந்த குறிப்பிட சொல்லப்பட்ட வார்த்தையை திருப்ப அங்கே கொண்டு வந்திருக்கிறார். திருப்பாடல் 106 முதல் வசனம் படிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்னென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பார்த்தீங்க, அல்லேலூயா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்னென்றும் உள்ளது அவரது பேரன்பு. முன்ன அங்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்ட வார்த்தையும் கொண்டு வந்தனர். நான் என்னுடைய பெருமைக்காக சொல்லலை, எல்லாம் ஆண்டவருடைய மகிமைக்காக சொல்லுகிறேன். நான் இந்த பைபிளை படிக்கும் பொழுது இந்த ஒரு வசனம் இருந்தால் இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு, அந்த வசனத்துக்கு ஒத்த வசனம் எங்கே இருக்குதுன்னு அப்படியே நான் பார்ப்பேன். எனக்கு முன்ன சொன்ன பார்த்தீங்களா, 1 குறிப்பேடில் அந்த 16ஆம் அதிகாரத்தில் வசனம் எங்கே வருதுன்னு சொல்லப்பட்டீங்களா, அது மாதிரி அப்படி பார்ப்பேன். இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொன்னார் இல்லைங்களா, 106 முதல் வசனத்துக்கும் அல்லேலூயா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்னென்றும் உள்ளது அவரது பேரன்புன்னு சொல்லப்பட்டீங்களா. இந்த வார்த்தை நான் இந்த பைபிளை படிக்கிற பொழுது, இறைவசன வார்த்தை படிக்கிற பொழுது கொங்கிறது இருக்கும். நீங்கள் தயவுசெய்து குறிச்சிக்கிடுங்க, படிக்க வேண்டாம். திருப்பாடலில் 107 முதல் வசனம் இதே வார்த்தை கொடுத்துருக்கிறார். திருப்பாடல் 118 இதே வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 136 முதல் வசனம் இதே வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? எப்பொழுதும் அதே கருத்து தான். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்ற விஷயத்தை இருந்தால் நாம் இப்படிதான் சொல்லிட்டு போயிருக்க முடியும். தாவீது இதை உணர்ந்தார், அவர் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். திருப்பாடல் ஆசிரியர்களே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இன்று நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ருசித்தவர்களாக, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று நாம் சொல்லணும். நான் பார்க்கிறப்போ நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற ஒரு கருத்து தான். இதை நான் தொடர்ந்து நாளை தினத்தில் கூட சிந்தித்து பார்க்கலாம். என் அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய சாட்சிகளை பார்க்குறோம். சிறிய சாட்சிகள் நற்செய்தி ஜெபக்கூட்டங்களிலே அல்லது இன்றைக்கி வேளாங்கண்ணியில் போக்கிற பொழுது அந்த வேளாங்கண்ணி கோயிலில் பார்த்தோன்னா நிறைய காணிக்கை பொருள் அந்த சாட்சிய பொருளெல்லாம் வைத்திருக்கிறார்கள். என்ன அதை பார்க்கிற பொழுது நமக்குள்ளாக ஒரு விசுவாச உணர்வுகள் வருகிறது. அதே போல் ஆண்டவருடைய காரியங்களை நாம் பார்த்து கடந்து எவ்வளவு நல்லவர் என்று கடந்து வரணும். அதை வாழ்க்கையிலே அனுபவிக்க நாம் அவருக்குள் நுழையணும். அதே போல் தெய்வீக திருவுளத்தை நாம் வாசிக்கிற பொழுது ஆண்டவரை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அவர் நல்லவர் என்று, அவர் அன்பானவர், இரக்கமுள்ளவர் என்று. அதனால்தான் திருப்பாடல் ஆசிரியர் சொன்ன கருத்துக்களை இந்த தினத்தில் சொன்னோம். இந்த கருத்துக்களை நான் தொடர்ந்து பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, இந்த தினத்தில் திருப்பாடல் ஆசிரியர் எப்படியெல்லாம் எங்கெல்லாம் சொல்லியிருந்த இல்லைங்களா, உள்ளத்தில் முனையாண்டு இந்த கருத்தினை பார்க்கிற பொழுது எரேமியா புத்தகம்
எரேமியா புத்தகம் எடுங்க. அந்த எரேமியா புத்தகத்தில் அவர் சொல்லுகின்ற ஒரு கருத்தை பார்க்கணும். அருமையான கருத்தகம். எரேமியா புத்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனம் அருமையான ஒரு கருத்து சொல்லியிருக்கும். நான் கண்ணம் இருக்கேன் அதை முழுசுமா நீ படிப்பீங்களானாக்க நிறைய நேரம் ஆகும் இருக்கும். அந்த 10 எரேமியா புத்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனம். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், ஆளரவமற்ற பால் நிலம் என நீங்கள் அழைக்கும் இவ்விடத்தில் மனிதனோ குடிமகனோ விலங்கோ இன்றி பாழடைந்து கிடக்கும் யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் மகிழ்ச்சியின் ஒலியும் அக்களிப்பின் ஆரவாரமும் மணமகன் மணமகள் குரல் ஒலியும் மீண்டும் கேட்கும். படைகளின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது என பாடியவாறு ஆண்டவர் இல்லத்திற்கு நன்றி பலிகளை கொண்டு செல்வோரின் பேரொலியும் கேட்கும். ஏனெனில் நாட்டை நான் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து முன்னைய நன்னிலைக்கு உயர்த்துவேன் என்கிறார் ஆண்டவர். வசனத்தை படிச்சிங்களா? என்ன கருத்து இது! மற்றும் சிந்தித்து நாம் கடந்து வந்தனாக்க மணி கணக்காக சிந்திக்கலாம். எல்லாம் கொண்டு வரார். என் அன்பானவர்களை, நாம் அந்த நிலையிலே கொண்டு வரணும். நன்றி பலி அப்படி சவுண்டெல்லாம் போட்டுக்கிட்டு தான் கொண்டு வராங்களாம். ஏன்? மற்றவர்களுக்கு தெரியவனுக்கு அந்த மணமகள் சொல்லி ஒவ்வொரு கருத்தினும் பார்க்கணும். இல்லைங்களா? இன்றைக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது செய்கிற பொழுது ஆண்டவருக்கு நன்றி பலி ஒப்பு கொடுக்கிறோம். பலிபீடத்தில் காணிக்கை ஒப்பு கொடுக்கிறோம். அதாவது அங்கே நமக்கு உள்ளே மாத்திரம் போயிட்டுருக்கு. இல்லை, இங்கே பார்த்தனாக்க எல்லாம் இருக்குன்னு அது என்னக்கும் பெரும் இல்லைக்கும். கடவுளுக்குள்ளாக நன்றி பலிகளை நாம் செலுத்துகிறோம். செலுத்துறது நல்லதுன்னு சொல்லி கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு படுக்கிற அந்த நைட்டில் படுக்கிற வரைக்கும் கடவுள் எத்தனை காரியங்கள் செய்திருக்கிறார், எவ்வளவு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார், ஒவ்வொன்றும் நினைத்து பார்க்கணும். நன்றி செலுத்தணும், நினைக்க பண்ணணும். இந்த நிலையிலே பார்க்கிற பொழுது திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறது, திருப்பாடல் 73 முதல் வசனம் சொல்லிக் கொடுக்கும். திருப்பாடல் 73 முதல் வசனம் சொல்லிக் கொடுக்கும். உண்மையாகவே இஸ்ரவேலருக்கு கடவுள் எவ்வளவு நல்லவர், தூய உள்ளத்தினருக்கு ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர். எவ்வளவோ நல்லவர். 2 பாயிண்ட். உண்மையாகவே இஸ்ரவேலருக்கு கடவுள் எவ்வளவு நல்லவர். நாம் எல்லாம் இஸ்ரவேலர்கள், கடவுளுடைய மக்கள் இஸ்ரவேலர்கள் ஒரு பக்கம். அடுத்து நீ பார்ப்ப அடுத்த சொல்ல இருக்கும், தூய உள்ளத்தினருக்கு ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர் இருக்கு. ஆண்டவருக்கும் உண்மையான நிலையிலே கடந்து பரிசுத்தமான வருகிறவர்களுக்கு எவ்வளவோ நல்லவர் என்று இருக்கரம் விரிச்சு எவ்வளவுன்னு இருக்குன்னு. என் அன்பானுக்குள்ளே இது நான் சொல்லுகிற பொழுது, பரிசுத்தமான நிலை வருகிற பொழுது எவ்வளவு நல்லவர் என்று சொல்லுகிற பொழுது நிறைய காரியங்களை சொல்ல முடியும். அதே திருப்பாடலில் எல்லாம் திருப்பாடலே வந்துட்டு இருக்குது. அதே திருப்பாடலில் 25ஆவது திருப்பாடலில் 8வது வசனம் நினைக்கிறேன், அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. 25ல் 8 சொல்லிட்டு போகிறாரு. என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர், ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். பாவியை அவர் வெறுக்கிறதில்லை, அதிலே நல்லவர். பாவியை வெறுக்கிறதில்லை, அதிலே நல்லவர். பாவிகளை தேடி வருகிறார், அதிலே நல்லவர். பாவிகளுக்காக தன் உயிரை கொடுக்கிறவர், அதிலே நல்லவர். ஒரு முறை ஒரு சகோதரர் தன்னுடைய நண்பர்களோடு பழக்க வழக்கத்தினால பாவத்தில் விழுந்து பாவ வலையிலே சிக்குண்டு போனவர் ரொம்ப பில் பண்ணி
அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இந்த தொலைக்காட்சியில் கொடுக்கின்ற ஒரு செய்தியை அந்த சகோதரன் ஒரு நாள் அப்படி பார்த்துருக்கிறான். பார்க்குற பொழுது அவனுக்குள்ளாக உள் உணர்வுப்பட்டது. பேசன்ட்டுக்கு தியானத்துக்கு நான் அன்றைக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் உங்களோட கொஞ்சம் பேசினுட்டுமாண்ணா, சாட்சிக்காக சொல்கிறேன், பெருமைக்காக இல்லை, சாட்சி. பிரதர் உங்களோட கூட பேசிட்டுமாண்ணா, கொஞ்சம் பேசட்டுமா? சொல்லுப்பா என்ன சொன்னேன். பிரதர் நான் எங்கள் அப்பா அம்மா வாழ்க்கையில் வந்தேன், ஆனால் தவறான வழியில் போயிட்டு பழக்க வழக்கத்தில் சிக்குண்டு போனேன் பிரதர். கடவுள் எவ்வளவு நல்லவராக இருந்துக்கிறார், நான் அனுபவிக்க முடியல பிரதர். வாழ்க்கையில் எப்படின்னு இருக்கு, ரொம்ப 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 கருத்துக்களை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண அழுதுன்னு இருக்கு. நான் சொன்னேன், எப்படி எனக்கு நான் மாதா தொலைக்காட்சியில் ஆண்டுடைய வார்த்தையெல்லாம் திருப்பலியிலே அதிலெல்லாம் சொல்லுகிறதெல்லாம் கேட்டு என்னுடைய உள்ளம் குத்தப்பட்டு இப்படிதான் இருக்குது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். எனக்கு கடவுள் அதுதான் மாதா தொலைக்காட்சி பண்ணிருக்கேன் எனக்கு. அப்போ அந்த தம்பி எனக்கு இந்த மாதிரி நான் சொன்னேன், நாம் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் மன்னிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். தன்னுடைய பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும் தன்னுடைய குற்றப்பழிகளை மறைக்கனுடைய வாழ்க்கையில் வளம் பெறாது, மாறாக அவற்றை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் ஆணுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான் என்று நீதிமொழி 28:13 சொல்லுது. ராஜா, நீ நல்ல ஒரு பாவசிங்கத்தனம் பண்ணு, பாவசியம் பண்ண முடியும் எல்லாத்தையும் ஆண்டவர் மாட்டிப்படுவார், அடுத்தது ஊதாரி மகனை போல் அவர் உன்னை கட்டி பிடிச்சிடுவார்னு சொல்லி. என் அன்பானவர்களை சில நாட்கள் அந்த சொல்லி அடுத்த சில நாட்களுக்கு முன்னாடி அந்த தம்பி சொன்னான்ட்டு, பிரதர் நல்ல ஒரு பாவரிக்கை பண்ணேன் பிரதர், எங்கள் பங்கு பாதர்கிட்ட போயிட்டு நல்ல ஒரு பாவரிக்கை பாட்டு கேட்டேன், ஃபாதர் பாவசிங்கன்னு உடனே அவர் ஒத்துக்கிட்டாரு, நான் பாவசிங்கத்தனம் பண்ணேன் பிரதர் அன்றைக்கு. அன்றைக்கு இப்போ என்னுடைய பாவம்லாம் எப்படி பிரதர்? நான் சொன்னேன் அவுட். நான் அப்போ ஒரு பாட்டான பாடினேன், கலமில்லம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை, கலமில்லம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டாரே, கடலின் ஆழத்திலே போட்டு விட்டாரே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. மலை போல எந்தன் மாபெரும் பாவங்களை, மலை போல எந்தன் மாபெரும் பாவங்களை முதுகு பின்னால் எரிந்து விட்டீரே, முதுகு பின்னால் எரிந்து விட்டீரேன். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினேன், அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினேன். தாய் மறந்தாலும் அவர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் அவர் வெறுப்பதில்லையே. நான் பாடிக்கிட்டே இருந்தேன், அவன் அழுதுகிட்டே இருந்தான். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், பாவிகளை வெறுப்பதில்லை, பாவிகளை அவர் நேசிக்கிறார், பாவிகளுக்காக உயிரை கொடுத்தவர் அவர். இந்த கருத்துக்களை நாம் நினைச்சு பார்க்கணும், எவ்வளவு நிற்கும். அதனால தான் ஆண்டவர் திருப்பாடாசிரியர் ஆண்டவர் நல்லவர், நேர்மையாளருக்கு நேர்மை உள்ளவர், ஆகையால் பாவிகளுக்கு அவர் வழியை காட்டுகிறார். வழியை காட்டுகிறான்றது நான் பார்க்குற பொழுது வழியை காட்டுகிறார், கற்பிக்கிறானுக்கு இந்த நாளுக்கில் இப்படி தான். என் அன்பானவர்களே,
ஒவ்வொன்றும் சொல்லி போனால் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். அதே திருப்பாடலில் 119 திருப்பாடல் 119 68வது வசனத்தை நீ படிங்க. 68 திருப்பாடல் 119 68வது வசனத்தை எடுங்க அதில் பார்க்கணும். நீர் நல்லவர், நீ நல்லவர், நன்மையே செய்பவர், நன்மையே செய்பவர், எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும், உமது விதிமுறைகளை கற்பியும். நீ நல்லவர், நன்மையே செய்பவர். அந்த வசன வார்த்தைகள் எல்லாம் படிக்கும்போது அப்படி உள்ளமெல்லாம் அப்படி இதாகுது, மகிழ்ச்சி ஆகுது. நீ நல்லவர், நன்மையே செய்பவர். அந்த சொல்லிக்கிட்டு இருக்கு, உன் விதிமுறைகளை எனக்கு கற்பியும்னு. உன்னுடைய விதிமுறைகளை எனக்கு கற்பியும் இன்னைக்கு. அப்போ இந்த விதிமுறைகளாம் படிக்கிற பொழுது நான் அந்த சகோதரன் சொன்னல்லவா, அப்படித்தான் கடந்து வருகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரணும், ஆண்டவர் நல்லவர் என்ற நிலை கொண்டு வரணும். அதனால் தான் ஆண்டவர் நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு கருத்தும் இருக்கும். என் அன்பானவர்களே, நான் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நல்லவர் நல்லவர் என்று சொல்லுகிற பொழுது நிறைய கருத்தை நான் சொல்லணும். ஆண்டவரை பற்றி எவ்வளவு நல்லவர் என்று எனக்கு நிறைய சொல்லணும். நல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். என்றும் என்றும் அவருடைய பேர்பு மாறுவதில்லையா இருக்கிறது. அந்த திருப்பாடலை படிச்சுங்கள் அல்லவா, தயவுசெய்து புலம்பலாகம் எடுங்க. புலம்பலாம் எரேமியாவுக்கு அடுத்தது வருகிறது புலம்பலாகம். அந்த புலம்பலாகம் எடுங்க. அதில் ஒரு வார்த்தை தூயானவன் காட்டுறாரு. புலம்பலில் 3ஆம் அதிகாரம், புலம்பலில் 3ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் நினைக்கிறேன், 3:25. ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர்க்கும் அவரை தேடுவோர்க்கும் அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஒவ்வொன்று எந்த வசனம்லாம் ரெண்டு ரெண்டாக பிரித்து கொண்டு வரா பாருங்க. ஆண்டவரின் நம்பிக்கை வைப்போருக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். நம்பிக்கை வைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ, என்ன பிரச்சனையோ, என்ன இது இருக்கோ அதுக்கு அவரால் முடியும். அவர் எல்லாம் நிறைந்தவராக இருக்கிறார். அதை பற்றி கொண்டு வர அடுத்து இருக்கு. அவர் எல்லாம் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து, அந்த நல்லவர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் கடந்து போகிற பொழுது பிளஸ்ஸிங் 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 பிளஸ்ஸிங். அடுத்து அவர் சொல்கிறாரு, ஆண்டவரை தேடுவோருக்கு, அவரை தேடுவோருக்கு நம்பிக்கை இருந்தால் தான் தேடுவாங்க இல்லைங்களா? அவர் தேடுவோருக்கு அவர் நல்லவர்னு செலவு, அவர் நல்லவர் இருக்கு, நல்லவர் இருக்கு. நான் பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த நேரத்தில் சென்ற வாரத்தில் அமைதிக்குரிய வழி என்று சொல்லுகிற பொழுது சொன்னேன் இல்லைங்களா, பெரிய பணக்காரன் எல்லாமே இருக்கிறது, ஆனால் அவருடைய வாழ்க்கை நிம்மதி இல்லை, அமைதி இல்லைன்னு இருக்கும். அதே போல தான் சக்கேயு இல்லைங்களா, லூக்காஸ் நத்தியிலே பார்ப்போம் 19ஆம் அதிகாரத்திலே. சக்கேயு வரித்தன்றருடைய அதிகாரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாமே இருக்கும் அவர்கிட்ட இல்லைங்களா, இருக்கும். ஆனால் கூட நிலை இல்லை. அதனால்தான் சக்கேயு ஆண்டவரை தேடியதை நாம் பார்க்கிறோம், படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். எப்படி அவர் குள்ளமாக இருக்கிற ஒரு மனிதன், எல்லா மக்கள் இயேசு அந்த வழியே வருகிறார்னு சொல்லிட்டு அத்தி மரத்து மேலே ஏறி அவரை பார்க்க வருகிறார். அத்தி மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அவர் காத்துட்டு இருக்கிறார். இயேசு அந்த வழியாக வருகிறார். உள்ளத்தை அறிகிறார். ஆண்டவர், சக்கேயுவே இறங்கி வா, இன்று உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு போனோம், எங்கள் வீட்டுக்கு தங்கிறதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு பாவத்தை அறிக்கை செய்கிற பொழுது அங்கே ஆண்டவர் சொல்வது என்ன, இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிட்டு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தேடுகிற பொழுது மீட்பு உண்டாயிட்டு. என் அன்பானவர்களே, இதை பற்றி நாம் ஒவ்வொன்றும் சிந்திக்கிற பொழுது அந்த சக்கேயு தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்திருப்பார், அவர் என்ன சொல்லியிருப்பார்? ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர் என்று அவனுடைய வாழ்நாளெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லியிருப்பார். ஆண்டவர் நல்லவர் என்று இல்லைங்களா? இந்த ஒவ்வொரு கருத்தை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் நல்லவர் என்ற நிலையை பார்க்கிற பொழுது இந்த கருத்துக்கள் அந்த இது ஒவ்வொன்றும் நாம் பார்க்கிற பொழுது எத்தனை நிலையான் இருக்கும். பிரைஸ் ஜீசஸ், பிரைஸ் ஜீசஸ். இதோ நாம் உலகம் போக்கிலே போயிடக்கூடாது. இந்த விவிலியத்தெல்லாம் படித்து எப்படிலாம் செயல்பட்டிருக்கிறார், எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறார். அது மாத்திரமில்லை, அதை அண்டி தேடி அந்த ஆண்டவருக்கு அஞ்சுகிறவருக்கு எப்படி செய்கிறார், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு எப்படி செய்து கொண்டிருக்கிறார். இந்த சாட்சிய வாழ்க்கை
நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கிறது. இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் நல்லவர் என்று அனுபவித்து தான் கொண்டிருக்கிறோம். இன்னும் அனுபவிக்கணும். இன்னும் இதை நான் படிக்கிற ஒவ்வொரு கருத்துக்கும் நான் பார்க்கணும் இருக்கும். நாகும் பைபிள் அதிகமாக யாரும் படிக்கும்போது நிலை இருக்கேன். ஆனால் கூட தூயான உணத்தினால அதை சொல்ல நாகும்ங்கிற அந்த பைபிள் எடுக்க நாகுமில் முதல் அதிகாரத்தில் 7வது வசனம் நினைக்கிறேன். அதில் தூயான உணத்துக்கு இருக்கா, அது அருமையான ஒரு வாசனுக்கு படித்து அப்போல்லாம் படித்து தான் இங்கே பேக்கிங் தான். நாகுமில் முதல் அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவர் நல்லவர், துன்ப நாளில் அவர் காவலரன் ஆவார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார். கருத்தை பாருங்க. துன்ப நாளில் அவரிடம் அடைக்கலம் புகணும். அடைக்கலம் புகுந்தனாக்க அவர் காவலனாக இருந்து அவர் பாதுகாத்து அரவணைக்கிற ஒரு நிலையாக கொண்டு வருகிறார். என் அன்பானவர்களே, இதை நான் சொல்லுகிற பொழுது ஒரு சின்ன ஒரு சாட்சியத்தை நான் சொல்லி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். கிராமப்புறத்துல எல்லாம் அதிகமாக மற்ற சமயத்து மக்கள் தான் இருப்பார்கள். இது 1-2 கிறிஸ்து குடும்பம் இருக்கும் கிராமத்தில் தான். அங்கே நான் பார்க்கும் பொழுது ஒரு நாள் நடந்த நிகழ்வுகள் சொல்ல வருகிறேன். ஒரு குடும்பத்தில் சில பிரச்சனை, போராட்டம், ஏதோ நிகழ்வுகள் ஆயிடுச்சு. நிகழ்வு ஆன உடனே அவங்க ஓடிப்போன இடம் எந்த இடம் தெரியுங்களா? அந்த தேவைகளுக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு, அந்த நிகழ்வுக்கு தேடி போன இடம் தெரியுங்களா? கிறிஸ்து வீட்டு தான். கிறிஸ்து வீட்டை தேடி போனாங்க. எத்தனையோ வீடு இருக்குது, அவங்களுக்கு சொந்தக்காரெலாம் இருக்காங்க, முதல்ல இருக்காங்க. ஆனால் இந்த குடும்பத்தார் ஓடி போயிட்டுங்க. ஏன் அங்கே போனாங்க? அந்த குடும்பத்தார் உட்கார வச்சு நீ பயப்படாதங்க சொல்லிவிட்டு அவங்களும் இயேசு பற்றியெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி கண்டுவாங்க. வாழ்க்கையில் பிரச்சனை அவுட். இந்த வசன வார்த்தைக்கு நான் சொல்லுகிற சாட்சியம் எப்படி இருக்கிறது? என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படியான காரியங்களை செய்து நடப்பித்து வருகிறார். ஆண்டவரிடம் அடைக்கலம் தேடி கடந்து பொருளாக இருக்கப்பட வேண்டும். நான் சொல்ல ஆண்டவர் நல்லவர் என்று ருசிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது அஞ்சப்பட வேண்டும், இரண்டாவது அவரை தேட வேண்டும், அடைக்கலம் போக வேண்டும். இப்படிலாம் கடந்து வருகிற பொழுது அவரை நாம் அனுபவிக்க முடியும், நல்லவர் என்று அனுபவிக்க முடியும். அப்போ கண்டுக்கணும். என் அன்பானவர்களே, இந்த ஒரு வாழ்க்கையை பார்க்கிற பொழுது நான் அடுத்த நாளைக்கு தினத்தில் வருகிற பொழுது இன்னும் கூட இந்த கடவுளுடைய வல்லமையை குறித்து நான் சொல்ல வரலாம் நினைக்கிறேன். நல்லவர் வல்லவர்னு சொல்ல நினைக்கிறேன். இந்த பார்க்கும்போது என்ன புதிய ஏற்பாட்டில் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டார், புதிய ஏற்பாட்டில் நீ சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? புதிய ஏற்பாட்டில் ஒரு சின்ன ஒரு கருத்தை நான் அடிச்சுட்டேன். அவர் இப்போ புதிய ஏற்பாடு சொல்லனாக்க எல்லாமே அதுதானாக்கம். எனக்கு புதிய ஏற்பாடு பார்க்குற பொழுது பணக்கார வாலிபன் இயேசுக்கு பின்னாடி போகிறார். நல்ல போதகரே என்று அவர் கேட்கிறார். நான் நிலைவாழ்வு பெற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நீ நிலைவாழ்வு பெற வேண்டுமென்றால் நீ இப்படிலாம் செய்ய நல்ல போதகர். அப்போ அவர் சொல்கிறார், ஆண்டவர் ஒருத்தர் நல்லவர் என்று சொல்கிறார். என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வை நாம் சிந்திக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் நாம் ஆண்டவரை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கணும். ஆண்டவரை அனுபவித்து கொண்டு பார்க்கணும். இந்த நிலையை நான் ஒப்புக் கொடுக்கிற பொழுது என் அன்பானவர்களே, ஒரே நிலைத்தான். அந்த கருத்து என்ன? அல்லேலூயா, ஆண்டவருக்கு அன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்னென்றும் உள்ளது அவர் இரக்கம், என்னென்றும் உள்ளது அவருக்கும். இதனை நாம் பார்க்கிற பொழுது முதல்ல தொடக்க நூலில் பார்க்கிற பொழுது, தொடக்க நூல் நம்முடைய விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம்
விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமிடம் கடவுள் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் என்று பார்க்கணும். விசுவாசத்தின் தந்தை முதுபெரும் தந்தை ஆபிரகாமிடம் சொல்வது 17ஆம் அதிகாரம், தொடக்க நூல் 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது முதல் வசனம் சொல்லிக் கொடுப்பார். அதில் அவர் கடவுள் சொல்வார், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எல்லா வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் இரு. எல்லா வல்ல இறைவன் என்று அன்பானவர்களே, இந்த ஆபிரகாம் முதுபெரும் தந்தை, நம்முடைய முதுபெரும் தந்தைன்னு சொல்லுகிற பொழுது கடவுள் கொண்டான 17 வருஷம் பார்த்தோம். அவர் 12வது வசனத்தை நீ பார்த்தோன்னா குறிச்சி இன்னைக்கு நீ படிச்சிருப்பீங்க. 12வது வசனம் தான் கடவுள் அவரை அழைச்சிட்டு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போன்னு சொல்லி உன்னுடைய இனத்தை நான் பலப்படுத்துவேன்னு சொல்கிறார். காணும் குழந்தை பாக்கி ஒன்றும் கிடைக்கல எனக்கு, அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு ஃபீலிங், அந்த மனசுக்குள்ள ஒரு எண்ணம் முளைக்கிற பொழுது தான் கடவுள் அவருக்கு தோன்றி நான் எல்லா வல்ல இறைவன் சொல்லுகிறார். எல்லா வல்ல இறைவன் சொல்லுகிறார். என் அன்பானவர்களே, கடவுளுடைய வார்த்தை சொன்னான்னா கண்டிப்பாக நடக்கிறதா இருக்கும். அது உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. வானத்து மழையும் பனியும் பூமியிலே விழுந்து எப்படி பசுமை உண்டு பண்ணுகிறதோ அப்படியே இருக்கும் இல்லையா? அது பொய் கிடையாது. அது வாயிலிருந்து வந்த வார்த்தை நிறைவேறிய தீரும். எசேக்கியேலிலே நாம் பார்க்கிற பொழுது 12ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என் வாழ்ந்து புறப்பட்ட வார்த்தை நிறைவேறிய தீரும் சொல்லி கொண்டு வருகிறார். 12 எசேக்கியேல் 12:25. அப்படிக்கும் பொழுது கடவுள் தான் சொல்றார், எல்லா வல்ல இறைவன் நான் சொன்னதை நிறைவேறித்தேன். பிரியமானவர்களே, காலம் கடந்து வருகிற பொழுது கடவுள் அவருடைய வாக்கை நிறைவேற்றினார், வார்த்தை நிறைவேற்றார். எல்லா வல்ல இறைவன் எல்லா வல்லனாக்க இது ஒன்றுக்கு மாத்திரம் வல்லவர் இல்லைல்ல, அதுக்கு மாத்திரம் வல்லவர் அல்ல, எல்லாத்துக்குமே வல்லவர். உன்னுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் உனது திருமணமாகவில்லையா, அதற்கும் வல்லவர். திருமணத்தை கொடுக்கிற வல்லவர். குழந்தை பாக்கியமே, அதுக்கும் வல்லவர் அவர். உனக்கு வேலை இல்லையா, அதுக்கு கொடுக்க வல்லவர். நீ ஏழ்மையில் வாழ்ந்துக்கின்றியா, உன்னை ஆசீர்வதித்து பணக்காரன் ஆக்குவதும் அவருடைய வல்லவர். உன் கடன் பிரச்சனையில மாற்ற அவர் வல்லவர். எல்லாம் வல்லவர் அவர். இந்த கருத்தை நான் சொன்ன நிறைய சொன்ன எல்லாம் வல்லவர். ஆபிரகாம் வாழ்க்கையில் அடிமைத்தான் அது சொன்ன வார்த்தை. எனவே தான் கடவுள் தன்னுடைய மகன் ஆபிரகாம் இந்த ஈசாக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஈசாக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை அங்கே ஈசாக்கு அவருடைய மகன் யாக்கோபு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு இன்னைக்கு? என்ன நீ குறித்து வச்சுக்கிட்டீங்க. யாக்கோபு சொல்கிறார், தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன், 28ல் 3வது வசனம். அதில் சொல்லுவார், எல்லா வல்ல கடவுள், எல்லா வல்ல இறைவன் என்று அங்கே அவர் குறிப்பிடுவார். அவர் சொன்ன கடவுள் சொன்ன வார்த்தை அப்படி கொண்டு அவர் சொல்ல, நானே என் நல்ல வல்லன்ட்டு. அங்கே மாத்திரமல்ல, கடவுளே யாக்கோப்பு கடவுள்னு சொல்கிறார் 31ஆம் அதிகாரத்தில். சரி, 35ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சொல்லுவார், 35ல் 11 சொல்லுவார். அதில் சொல்லுகிற பொழுது என்ன தெரியுமா, நானே எல்லா வல்ல கடவுள், எல்லா வல்ல இறைவன் சொல்லிக் கொடுப்பார். அன்று ஆபிரகாமோடு பேசின கடவுள், யாக்கோப்போடு பேசின கடவுள், நானே எல்லா வல்ல கடவுள் என்று சொன்ன ஆண்டவர் இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, என்னை பார்த்து அவர் சொல்லுகிறார். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே எது இருந்தாலும் அதையெல்லாம் வல்ல காரியங்களாக செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, என் ஒவ்வொரு கருத்துக்களையும் பார்க்கிற பொழுது கடவுள் அப்படி வல்லவராக இருக்கிறார். நான் நேற்றுக்கு சொல்லும்போது நல்லவர்னு சொல்லும்போது ஒரு மாதிரியாக இருந்தது, உள்ள உட்படுக்கு. இது வல்லவர்னு சொல்லும்போது இன்னும் உடம்புல அப்படி உணர்ச்சி அதிகமாக பெற்றிருக்குது. என் அன்பானவர்களே,
நல்லவர் என்று சுவைத்து பாருன்னு சொல்லவில்லை. அதே போல அவர் வல்லவர் என்பதையும் நம்முடைய வாழ்க்கையிலே சுவைக்கணும், அனுபவிக்கணும், வாழ்ந்து மகிழணும். தொடக்க நூலில் அவரோடு கூட சொன்னதும் இல்லை. நீ பார்த்து நான் பிரியமானவர்களே, விடுதலை பயணத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நீ பார்ப்பீங்களான்னா அங்கே ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தை பாருங்கள். இந்த அங்கே விடுதலை பயணம் 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் அங்கே காட்சியளித்து சொல்லுகின்ற காரியங்களை பார்க்கணும். நானே ஆண்டவர், நானே ஆண்டவர், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆண்டவர் என்ற பெயரால் என்னை வெளிப்படுத்தி கொள்ளவில்லை எனினும் எல்லாம் வல்ல கடவுளாக காட்சி அளித்தவர் நானே. வசனத்தை இணைச்சிக்குங்க சொல்றது என்ன பார்த்துக்குங்க. விடுதலை பயணம் 6ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், நானே ஆண்டவர், காட்சியளித்து வெளிப்படுத்து, அவங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தி சொன்னது நான் தான். இன்றைக்கும் நமக்கு அந்த கருத்தை நான் சொல்லி வருகிறேன். என் அன்பானவர்களே, இந்த ஒவ்வொரு கருத்தையும் நான் பார்க்குற பொழுது ஆண்டவர் நல்லவர் வல்லவர் என்று பார்க்கும்போது இந்த கருத்துக்களை பார்க்கணும். கடவுள் சொன்ன வல்லவர் வல்லவர் வல்லவர், ஒன்றும் இல்லாத இடத்திலே அவர் சொல்லி கொண்டு வந்தவர், இல்லாத இருக்கிறது போல கூப்பிடுகிறவர், அவர் இல்லாத இருக்கிறவர் சொல்லி அழைக்கிறவர், அவர் வாயிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் அங்கே நிறைவேறி செய்கிறதா இருக்கிறது. நான் உதாரணத்துக்கு சொல்வது ஆபிரகாம் இல்லையா, அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. என்ன நடந்தது? அவர் வல்லவர் என்று காட்டுகிறது நிலையை பார்க்கும் பொழுது ரோமர் புத்தகத்திலே, தயவுசெய்து ரோமர் புத்தகத்தை எடுத்து நீங்கள் படிச்சுனீங்கன்னாக்க அந்த ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து படிங்க. அதில் அவர் சொல்லுகின்ற வார்த்தையை நீ பார்க்கணும். அந்த பவுலடியான் கொண்டு வரார் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குற பொழுது கடவுளுடைய வாயிலிருந்து வந்த வாக்குறுதிகளை பெருத்தி அவர் சொல்லுகின்ற கருத்தை நீ பார்க்கணும். 4ஆம் அதிகாரத்தில் 19 அந்த வசனத்தை படிக்க 4ஆம் அதிகாரத்தில் 19 பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கும், தமக்கு ஏறத்தாழ 100 வயதாகி விட்டதால் தமது உடலும் சாராவுடைய கருப்பையும் செத்தவை போல் ஆற்றலற்று போய்விட்டதை எண்ணி பார்த்தபோது கூட அவர் நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை. அப்படி கடந்த நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை. ஏன்? அன்னைக்கு சொன்னார் செய்ய வல்லவரான் இருக்கு. அடுத்த வசனத்தை 20வது வசனத்தை படித்து பாருங்க. புனித பவுல் எப்படி அந்த ஆபிரகாமுடைய உள்நிலையை எடுத்து வெளியே சொல்லுகிறார் பார்க்கணும். கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார். கடவுளை பெருமைப்படுத்தினார். யாரு? ஆபிரகாம். சரி, அடுத்தது 21வது வசனம் படிச்சு பாருங்க. என்ன சொல்லுது? தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். வல்லவர் சொன்னதை செய்ய வல்லவரா என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார்னு அங்க அழகா சொல்லிருக்கு. அதனால தான் அங்க இருக்கு வல்லவர். என் அன்பானவர்களே, இந்த தெய்வீக திருவிழியத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசன வார்த்தைகளும் ஆண்டுடைய வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. அந்த வார்த்தை நிறைவேறிய தருகிற வார்த்தையா இருக்கிறது. வாழ்விலே கொண்டு வரணும் பார்க்கணும். எனக்கு வல்லவர் இருக்கும். நான் சொல்லுகிற பொழுது ஒரு சின்ன ஒரு சாட்சியத்தை கூட அந்த வல்லவர் என்று சொல்லுவதற்கு, சாட்சி என்று சொல்லுகிற ஒரு சின்ன ஒரு கருத்தை கூட அந்த ஆபிரகாம் வழி வந்து சொல்லுவார். என் அன்பானவர்களே, வயதான காலத்திலும் இருக்கு. இந்த மாத புத்தகத்தில் நான் போட்டிருக்கேன். ஒரு சகோதர சகோதரிக்கு திருமணமாகி 11 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லை. அவர்கள் மிகுந்த வேதனையோடு கூட அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவர்கள் ஒரு தியானத்தில் போகிற பொழுது இந்த இறைவசன வார்த்தைகளை படிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை கடவுள் அவங்க கொடுத்துட்டாங்க.
அவர்கள் ஒவ்வொரு நாளும் அப்படி படித்து வருகிற பொழுது ஆண்டவருடைய அருள்வாக்காக அவர் சொல்லப்பட்டது ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் 9 சொல்லப்பட்டுச்சு. ஏசாயா 66 9 சொல்லப்பட்டுச்சு. அந்த வசன வார்த்தையை அவங்க வச்சுக்கிட்டு அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. பண்ணும்போது என்ன நடந்ததுக்கு ஏசாயா 66 9 சொல்லப்பட்டுக்கு ஆண்டவர் கர்ப்பப்பை அடைக்கிறதில்ல, குழந்தை பாய்த்தை கொடுக்கிறான்னு அருமையான ஒரு வாசனம். அந்த வசனத்தை வாசிச்சுட்டு ஆண்டவரே உடைய வார்த்தைப்படி எனக்கு ஆக்கட்டும் சொல்லி, என் அன்பானவர்களே 11 வருஷம் எத்தனையோ டாக்டரிடம் போனாங்க. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க உனக்கு ஏதோ குழந்தை பிறக்க முடியாது, ஏதோ செயற்கை முறையில் கொண்டு வர அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிட்டாங்க, ஃபீல் ஆகிட்டாங்க. ஆனால் தியானத்துக்கு வந்த பின்னாடி அவங்க இறைவசன வார்த்தையை படிக்கிறது ஒரு ஆர்வம் கடந்து வந்தது. ஆண்டவர் சொன்ன அந்த வசன வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. அந்த வார்த்தையை சொல்லி அவன் ஜெபம் பண்ணாங்க என்று ஆண்டவர் அருமையான ஒரு மகனை கொடுத்திருக்கிறாங்க. அந்த மகனோடு கூட சாட்சியம் கூறி ஆண்டவர் மைப்படுத்தியிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வல்லவர். இந்த உலகம் சொல்லும் முடியாது, கிடையாது, இன்னும் முடியாதுன்னு சொல்லலாம். ஆண்டார் என் ஆண்டவராக முடியாது ஒன்றுமே இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாது ஒன்றுமே இல்லை. நிறைய இதை நான் சொல்லணும், நிறைய நானுடைய வல்லமை பற்றி சொல்லணும், நிறைய சொல்லணும். நல்லவரும் வல்லவருன்ற நிலையில் வல்லவரை பற்றி சொல்லணும், எடுக்கணும் அன்றைக்கு ஒரு கடன் பிரச்சனையோடு கூட இருந்தவன் என்று அநேகருக்கு கடன் கொடுக்கிற ஒரு மகனாக மாறிவிட்டான். ஆண்டவர் வல்லவர். கடன் பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தவன் இன்று மற்றவர்களுக்கு இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனப்படி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறதுக்கான நிலையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். எத்தனையோ கருத்து. சரி, அதெல்லாம் சொன்னதே சென்னைக்கு. யோசா புத்தகத்தை எடுன்னு பார்த்தோன்னா ஒரு கருத்து இருக்கும், அருமையான ஒரு கருத்து இருக்கும். யோசா புத்தகத்தில் இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் வழிநடத்தி போயிட்டு இருக்கிறார். எங்கே? யோர்தான் நதியில் நான் வழிநடத்தி போயிட்டு இருக்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் நீ பார்க்கணும், நான் இஸ்ரேல் மக்களை அவர் வழிநடத்தி போயிட்டு இருக்காரு. யார்? யோசுவா. கடவுளை அவருக்கு சொல்கிறாரு, இப்படிலாம் நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க சொன்னால் அதே மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே சில கல்லெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. 4:24 பார்த்தினாக்க கல்லெல்லாம் எடுத்து அங்கே வையின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னைக்கு எடுக்குன்னு நினைக்கிறேன். அது ஏன் வைக்க சொல்கிறாருனாக்க அவர் ஆண்டு அவங்க சொல்கிறீங்க கருத்து பார்க்கணும். 4:20 ஓப்பன் ரேட் படிக்கணும். 4:24 அதனால் உலகின் எல்லா மக்களும் அவர் ஆண்டவரின் கை வலிமை உள்ளது என்று அறிவர். நீங்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு வாழ்நாள் முழுவதும் அஞ்சுவீர்கள் என்றார். அந்த நதியில் கடந்து போய் கல் வைக்க சொல்கிறார். கல் வை. அவங்க வர்ற மக்கள் எல்லாம் இது என்ன கல்லுன்னு கேட்டார்னாக்க கடவுள் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி போயிட்டு இருக்கும் பொழுது இந்த யோர்தான் நதியில் தண்ணீர் வற்றி போகும்படியாகவும் மக்கள் எல்லாம் கட்டாந்தரில் போகிற முறையாக செஞ்சுட்டாருன்னு சொல்லி எல்லா மக்களும் அறிந்து கொள்ள முடியாகவும் நீங்களும் வாழ்நாள் எல்லாம் இருக்கின்றது. என் நண்பானவர்களே, செங்கடலை பிளந்தவர் வல்லவர், எரிக்கோ கோட்டையை உடைத்து போட்டவர் நம் ஆண்டவர் வல்லவர், யோர்தான் நதியிலே தண்ணீரை வற்ற செய்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தவர் நம் ஆண்டவர் வல்லவர். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில கூட இதோ ஒரு தடை இருக்கிறது, இருக்குன்னா அந்த தடையெல்லாம் நீக்கி போடுகிறவர் அவர். செங்கடலை வழி உண்டாக்கின கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில வழி உண்டாக்குவார். எரிக்கோ கோட்டையை உடைத்து போட்டவர் வல்லவர் அவர். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. நான் இதை சொல்லுகிற நிலையை பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே நிறைய சொல்லணும்.
யோபு தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்து சொல்லுகின்ற கருத்தினக்கம் யோபு ஆகமத்திலே கடைசி அதிகாரம் 42ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே பாருங்கள் எப்படியெல்லாம் இழந்து போனார், யோபு எப்படியெல்லாம் அவர் இழந்து போனார், எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டது, எப்படியெல்லாம் அந்த யோபு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், அந்த வாழ்க்கையின் பின்னாடி கடைசியில் எப்படி ஆசீர்வதிக்கப்படுறார் என்பது அந்த யோபு தன்னையும் அறியாமல் உணர்வோடு கூட சொல்லுகின்ற ஒரு வார்த்தை உண்டு. ஏசாயா யோபு புத்தகத்தில் 42ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை, நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர். எப்படி அவர் நீ அனைத்தையும் ஆற்ற வல்ல ஆண்டவர் பார்த்து சொல்கிறாங்க. நேற்று நான் சொல்லலைங்களா, ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லித்து பாருங்கள், ஆண்டவர் இறக்கம் என்று உள்ளது நன்றி கூறுங்கள் நல்லவர் என்று இல்லைங்களா. இங்கே அவர் சொல்றாரு அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அனைத்தையும் ஆற்ற வல்லவர். என் அன்பானவர்களே, யோபுடைய பற்றி நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை. எப்படியெல்லாம் கடந்து வந்தார். 2 விதம் ஆசிரியர் பெருமை தான் சொன்னார். எனவே தான் நாங்கள் சொல்கிறார், அது பிற்படி அவர் சொல்கிறாரு, அவர் சொல்லிருக்கு, நீ நினச்ச கருத்தை தடை பண்ணுறதுக்கு யாராலும் முடியாது, எதுவாலும் முடியாது, சொல்லி கொண்டு வரான்ட்டுக்கு நம்முடைய வாழ்வில் நாம் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த கருத்துக்களை கொடுத்து நாம் பார்க்கணும் இருக்கும். கடவுளுடைய காரியங்கள் இருக்கும். இந்த யோபை பற்றி நான் சொல்லுகிற பொழுது அப்படியே நான் கடந்து வருகிறேன். ஒவ்வொன்று பைபிளில் வசன வார்த்தைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு வாசனம் இருக்கும். ஏசாயா புத்தகம் விட்டுங்க. ஏசாயா புத்தகம் நீ பார்க்குற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும் அந்த தலைப்பு என்ன தெரியுங்களா? படைப்பிற்கும் வரலாற்றிற்கும் ஆண்டவர் என்று. படைப்புக்கும் வரலாற்றுக்கும் ஆண்டவர் என்றுக்கும். படைப்பு நம்முடைய காரியங்களிலே அது படைப்பு, வரலாற்றுக்கும் ஆண்டவர் என்றுக்கும். அதை பற்றி நாம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். தலைப்பை போட்டு கொண்டு வரார் அந்த ஏசாயா, அந்த தலைப்பை போட்டு கொண்டு வர. அதில் நீங்கள் பார்த்து நாங்கள் 11-12 வசனத்தை நீ படிப்பீங்களன்னா உள்ளம் பூரிச்சு போயிடும். அப்படியெல்லாம் செயல்படுகிற கருத்தான் பார்க்கணும். இஸ்ரவேலின் தூயவரும் அவனை உருவாக்கியவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, நிகழவிருப்பன குறித்தும் என் மக்களை பற்றியும் என்னிடம் கேள்வி கேட்பீர்களா? என் கைவினை பற்றி எனக்கே கட்டளையிடுவீர்களா? நான் உலகை உருவாக்கி அதன் மேல் மனிதரை படைத்தேன். என் கைகளே வானத்தை விரித்தன, அதன் படைத்திரளுக்கு ஆணையிட்டதும் நானே. கடவுள் அங்கே அழுத்து சொல்றது என்ன பார்க்கடன் இல்லைங்களா? இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசாயாவில் எடுத்தோம் இல்லையா? அப்படி நீங்கள் எரேமியாவை கொண்டு வாங்கன்னா, எரேமியாவை கொண்டு வந்து பார்க்கணுன்னா நானும் எடுக்கிறேன். எரேமியாவை கொண்டு வந்து பார்க்கும் பொழுது 32ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொன்றும் தலைப்பு நம்முடைய பொது மொழிபெயர்ப்பு அருமையாக செஞ்சுருக்கிறாங்க. பொது மொழிபெயர்ப்பு அருமையாக செஞ்சுருக்கிறாங்க. படிச்சாவே எடுக்கும்போது தருவிக்கும். எரேமியாவில் நீங்கள் பார்க்கும்பொழுது 32ஆம் அதிகாரத்தில் 17-23 தலைப்பு என்ன போட்டிருக்கு பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்கோம்? எரேமியாவின் மன்றாட்டு. அந்த எரேமியாவுடைய மன்றாட்டு அப்படியே கொண்டு வரார். அந்த 17லேருந்து அப்படியே கொண்டு வராங்க. அந்த 17வது வசனத்தை நீ படிச்சு பாரு, என்ன சொல்றாரு அவரு? என் தலைவராகிய ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலாலும் ஓங்கிய புயத்தாலும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. உமக்கு கடினமானது எதுவும் இல்லை. சொல்றாரு. எல்லாம் வல்லமை பார்த்தனும்.
ரொம்ப கடினமானது எதுவும் இல்லைன்னு சொல்கிறார். அப்படியே ஒவ்வொரு வசனம் சொல்லி 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 கொண்டாந்துட்டு அந்த 20வது வசனத்தை நீ படிச்சின்னாக்க அதில் என்ன சொல்கிறாரு பார்த்துக்கு பாருங்க. எனக்கு நீர் எகிப்து நாட்டில் செய்த அடையாளங்களையும் வியத்தகு செயல்களையும் இஸ்ரேலிலும் மற்ற எல்லா மக்களினத்தார் நடுவிலும் இன்று வரை தொடர்ந்து புரிந்து வருகிறீர். இன்று வரை உமது பெயருக்கு புகழ் தேடிக்கொண்டீர். அப்பா, வசனத்தை படிக்கிற போது சகோதரர் அப்படி படித்து அப்படி படிக்கிறாரு. அதை அப்படி படிக்க அவருக்கு இப்படி சொல்கிறேன்னா அந்த வசன வார்த்தையோட உணர்வை கொண்டு வர்றாருன்னு உணர்வு கொண்டாரு. இன்றைக்கு நீங்களும் நான் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நான் சில வேலை படிக்கிற பொழுதெல்லாம் அப்படியே ஓன்னு கத்துவேன். இன்றைக்கு வார்த்தையெல்லாம் இருக்கு. இன்றைக்கு கடவுளுடைய காரியங்களை பார்க்கணும். மண்டாட்டு எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க. இன்றைக்கு வியத்தகு செயல்கள் அதிசயங்கள் செய்கிறவர் மாற்காமல் இருக்கிறோம். எவ்வளோ முடியும் இருக்கு. நான் அப்படியே கொண்டாந்து புதிய ஏற்பாட்டில் கொண்டாந்தேன்னாக்க புதிய ஏற்பாடு கொண்டாடும்போது எனக்கு அவர் இந்த நிறைய ஏன்னா கடவுள் மனிதனாக வெளிப்பட்டு தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துகிற காரியம் தானே ஏசாண்டர் செஞ்சுட்டு இருந்தார். அதனால் எனக்கு நிறையா இருக்கு. இதில் மத்தேயுல 19ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் அந்த பிற்பகுதி அந்த பகுதி பற்றி படித்து பாருங்க என்ன சொல்கிறான்னு. அந்த இதில் 19 26ஆம் வசனம் படிக்க பாருங்க. அந்த கருத்து நிறைய இருக்கணும். உங்களுக்கு சொல்ல இருக்கணும். மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். எல்லாம் மனிதரால் எதுவும் முடியாது, ஆனால் கடவுளாக்கும். நான் முன்னவே சொன்னேன், உங்களுக்கு குழந்தை பாக்கியெல்லாம் கிடையாது முடியாதுங்க அப்படின்னு சொன்னேன். கடன் பிரச்சனை இல்லைங்க, இவன் திறந்தவே மாட்டான் இல்லையா. ஆனால் மனிதரால் முடியாது, ஆனால் கடவுளால் எல்லாம் முடியும். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அன்னை தாய் மரியாதை நான் நினச்சி பார்க்குறேன். அன்னை மரியாவிடம் பார்க்குற பொழுது வானதூதர் சொல்கிறாங்க, நீங்கள் கருவுற்று மகனை பெற்றெடுக்கன்னு. இந்த உலகத்தில் கண்ணால் காணாதது, காதால் கேட்காதது, நாம் ஒன்றும் பார்க்க முடியாத ஒரு வார்த்தை தான் இது. கன்னி கருவுற்று மகனை பெற்றுக்கிற நிலை இந்த காலத்தில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. ஆனால் தூயா இருந்திருப்பாங்க. என் அன்பானவர்களை சொன்னது அன்னை மரியாதைன்னா என்னால் ஒன்றும் முடியாது, இது இப்படி ஆகும். அங்கே தூதர் சொல்லுகிறார், ஆண்டவரால் கடவுளால் இயலாது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுகிறார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. உடனே அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்றதுனால அதை அனுபவித்தான்கே. தண்ணீர் திராசமாக செயல்பட்டான்கே. இறந்தோர் இறந்து 4 நாள் உயிர்த்தெழ செய்யும்படியே செஞ்சது. எத்தனை காரியங்கள். என் அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்லவரும் வல்லவருமாகிய அந்த ஆண்டவரை நாம் அனுபவிக்கணும். ஒப்பு கிடைக்கலாம். ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி ஒப்புக்கிடுங்க. அன்பானவர்களே, நல்லவரும் வல்லவருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலே இருக்கிறார். அவரை பார்த்து அவரிடம் அப்படியே ஒப்புக்கிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஒப்புக்கிடுங்க. அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. அன்னை மரியாதை வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லப்பட்டபடி ஒப்புக்கிடுங்க. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அப்படியே கண் முன்னாடி இயேசு கொண்டு வந்து அவரை நோக்கி கரங்களை விரித்து, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். விசுவாசமாய் இரு, நீ விசுவசித்தபடி உனக்கு ஆகட்டும் என்று சொல்லுகிறார். அன்பின் ஆண்டவரே, இதோ எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்து மகிழ கிருபை செய்தருளும். அனுபவித்து மகிழ்ச்சிக்கிறோம். சொன்னவரும்
சொன்னதை செயல்படுத்துமாகி தெய்வமே உமக்கு துதி கன மகிமை இன்றும் என்றும் எக்காலம் உண்டாகட்டும். ஆமேன். ஆமென். ஆமேன்.